ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்தில் 2024 ஆண்டில் 5ஆம் மாதத்தில் இந்த கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவரை நாம் ஒன்று கூட்டி அவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றிகளை சொல்லுகிறேன். இந்த நாளிலும் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவரே, இந்த நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையில் வாசிக்கேட்ட வேத பகுதியிலிருந்து நாம் இந்த வசனங்களை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தலைப்பு என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. கிறிஸ்துவில் நம்பிக்கை, உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவில் நம்பிக்கை, உயிர்த்தெழுதல். அன்புக்குரியவரே, உயிர்த்தெழுதல் என்பது உயிர்த்தெழணும்னா அதுக்கு முன்னாடி நான் மரிக்க வேண்டும். மரிக்காம நம்ம உயிர்த்தெழ முடியாது. அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்பாக மரணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். இதில் போய் என்னென்ன இருக்குது, மரணத்தை அறிய வேண்டியதை நம்ம தான் பார்த்துக்கிறோமே. நம்ம கண் முன்னாலே எத்தனையோ மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம சகஜமாக பார்க்குறோம். மரணம்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் 3 விதமான மரணங்கள் இருக்கிறது. எத்தனை விதமான மரணம்? 3 விதமான மரணம் இருக்கு. தெரியும் உங்களுக்கு? அது சொல்ல முடியுமா? வெரி குட். ஆவிக்குரிய மரணம் ஒன்று, சரீரத்திற்குரிய மரணம், அதான் சரீர மரணம். நித்திய மரணம் அது எதை குறிக்கிறது? அங்க நித்திய பரலோகத்திலேயே மரணம். அங்க உயிர் தெழுந்து வாழ வருமே. எங்க நித்திய மரணம்? நரகம், அக்னி கடல். இத வேதத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய மரணம், முதலாவது மரணம், 2வது மரணம்னு வசனம் சொல்லப்படுது. ரைட். இப்போ ஆவிக்குரிய மரணம் அது எங்க நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. அதுதான் முதல் மரணம். எப்படி ஆதாமும் ஏவாளும் கடவுள்கிட்ட சகஜமா நேருக்கு நேரா பார்த்து பேசினாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குதுன்னா, வசனம் சொல்லுது, நம்மளை யார் சாயல படைச்சாரோ? தேவ சாயலாக படைச்சார். அவருடைய சாயல் படி படைத்தார். அவருடைய சாயல் மகிமையின் சாயல். அவருடைய தோற்றம், அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளோ நேரா பார்த்து பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவங்களுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்தது. அது வரைக்கும் தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரியாதவர்கள் ஆவிக்குரிய மரணத்துக்கு பின்பு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் உடைய பத்தி கவலைப்படாதவங்க அந்த நிர்வாணம் அறிஞ்ச உடனே போய் இலைகளை பறிச்சு தங்கள் மேல மூடிக்கினாங்க. அங்கே ஆவிக்குரிய மரணம். கடவுளோடு மனிதன் கடவுளோடு நெருக்கமாக இருந்தார். நேருக்கு நேரா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட தேவசாயில படைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால தன்னுடைய ஆவிக்குரிய மரணத்தை அவன் பெற்றுக்கிட்டான். அதுல என்னாச்சுன்னா, கடவுள் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. 3 பேருக்கு சாபத்தை கொடுத்தாரு. ஆதாமுக்கு, ஏவாளுக்கு, சத்ரு பிசாசு 3 பேருக்கு சாபம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்போ கடவுளோடு இந்த தொடர்பை மனுஷன் இழந்து போனான். பாவியான தேவனுடைய சாயலை அவன் இழந்து, தேவனுடைய மகிமையை இழந்து, கடவுளோடு அவன் நேரடியாக பேச முடியல, தொடர்பு கொள்ள முடியல. ஆண்டவர் பார்த்தார். அதுக்காக பல
திட்டங்களை தீர்த்தார். பலி செலுத்த சொன்னார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ராஜாக்களை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார், இந்த ஜனங்களை வழி நடத்த. ஆனாலும் கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை அவர் மறக்கலை. எப்படியாவது மீண்டும் அந்த மனுஷனை என்னோட கூட சேர்த்துக்கணும், என்னோட கூட இவன் அந்த உறவுக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி அவரோட ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வாசிக்கலாம். யோவான் 1:12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழந்த மனுக்குலகத்துக்கு இயேசுவை அனுப்பி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்குரிய மரணம் எங்க உயிர் பெறுது தெரியுமா? ரட்சிக்கப்படுறப்போ. ஹல்லேலூயா. இப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும், ஏன்னா ஆதாம் மூலமாக வந்த மனிதர்கள் தான் நாம் எல்லாரும், அவன் ஜெனரேஷன்ல தான் எல்லாரும் வரோம். அப்போ எல்லாருமே உலகத்துல பாவிகள் தான். ஒருவேளை ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தா கூட அவன் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால அவன் கிறிஸ்தவன் கிடையாது. அவன் என்னைக்கு ரட்சிக்கப்படுறானா நீ தான் அவன் கிறிஸ்தவன். என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றானா, இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார் என்று தன்னுடைய அறிந்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தியாகத்தை புரிந்து எனக்காக பலியானீரே என்று உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரம் படைக்கும். அது வரைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவனுக்கு பெயர் கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா உள்ளத்துல கிறிஸ்தவனா இருக்க முடியாது. ஆகவே தான் அத்தனை பேரும் தனிப்பட்ட விதத்தில் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க தான் கிறிஸ்து நமக்காக பலியானார். அப்போ அதை நம்ம விசுவாசம்னா அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்ம மீண்டு ஒரு மறுபிறப்பு அடைகிறோம். அதை தான் யோவான் 3 சொல்றோம். அதுல யோவான் 3 மறுபடியும் பிறக்கிறத பத்தி அங்க சொல்லுவாங்க பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணணும்னா மறுபடியும் பிறக்கணும். தாயின் வயிற்றுல பிறந்தது ஒரு பிறப்பு இருக்கட்டும், தாயின் வயிற்றுல பிறக்கிறப்ப நம்ம பாவியா பிறக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இப்போ மறுபடியும் யோவான் 12 வசனம் 13 வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், அவர்கள் எவர்கள்? தேவனுடைய பிள்ளைகளா அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் கொடுத்த அவர்கள் நம்ம ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் வயிற்றுல பிறக்கிறப்போ பாவிகளா பிறக்கிறோம், மறுபடியும் பிறக்கிறப்போ தேவனால பிறக்கிறோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றுல பிறக்கிறப்போ ரத்தத்தினால மாம்ச சித்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கிறோம். அப்பா அம்மாவுடைய உதவினால, ரத்தத்தினால மாம்சத்தினால அப்போ பிறக்கிறோம். ஆனா மறுபிறப்பு தேவனாலே பிறக்கிறோம். ஹல்லேலூயா. யார் தேவனாலே பிறக்கிறவர்? இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவர், இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர் தேவனாலே பிறக்கிறார். அப்போ இவன் மறுபடியும் அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து இவன் விடுதலை ஆக்கப்படுகிறார். அப்படின்னா நீங்க கேட்கலாம், முதல் மரணம் ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது மரணம் சரீர மரணம். நம்ம தேவனால பிறந்தாலும் உலகத்தில் அதிகபட்சம் நாம் எல்லாரும் 100 வருஷம் வாழணும். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் 100 வயசுக்கு
சிஎஸ்ஐ வடக்கு பருவத்துறை விமான ஆலயத்தில் எல்லாரும் 100 வருஷம் தாண்டி மறிக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆயுசு நாட்களை கொடுக்கணும். அல்லேலூயா. இது நம்முடைய விருப்பம், தேவ சித்தம் என்னவோ அது நடக்கும். அதனால ஊழியர் சொல்லிட்டாரு, நான் 100 வருஷம் தான் தாண்டி சாவ போறேன். விசுவாசத்தோட அறிக்கை பண்ணா கண்டிப்பாக 100 வருஷம் தாண்டி சாவணும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நம்ம விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியில கூட, வாசிக்கேட்ட வேத பகுதியில் கூட, விசுவாசத்தின் அடிப்படையில் செத்து போனவங்க கூட உயிரோடு எழுதுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்போ இப்போ தேவனால பிறக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வாழுறோம். மீண்டும் நம்ம என்னைக்கு கர்த்தருடைய நம்ம இந்த உலகத்தை விட்டு நமக்கு எடுத்துக்குவாரு, அன்னைக்கு எடுத்துக்குவாரு. அது நம்முடைய சரீரம் மரணம். இந்த சரீர மரணத்துக்கு பின்பு நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? தலைப்புக்கு வாங்க, உயிர் தெழுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் மீண்டும் உயிரோடு எழுப்போம். எல்லாரும் உயிரோடு எழுப்போம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அத்தனை பேரும் உயிர் தெழுந்து ஆண்டவரோடு கூட நாம் வாழப்போம். அது பார்த்தீங்கன்னா உயிர் தெழுதல குறிக்கும். இப்போ சரீர மரணம், முதல் 2 மரணத்தை பார்த்துட்டோம். சரீர மரணம், முதல்ல ஆவிக்குரிய மரணம், அதுக்கப்புறம் சரீரம். இப்போ 2வது மரணம்னு ஒன்று இருக்குது. 2வது மரணம் அது என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். யாரு? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள். இங்க 2 விஷயம் வருது. முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் மரணம். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, 2ஆம் மரணம் என்றால் என்ன வருது. 2ஆம் மரணம் என்பது என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப இங்க 2ஆம் மரணம் என்பது எது? நரகம். நரகம் எப்படி? அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடல். இந்த 2ஆம் மரணத்துக்கு யாருக்கு போவாங்கன்னா, யாரு முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையிலோ அவங்க 2வது மரணத்துக்கு போயிடுவாங்க. உயிர்த்தெழுதல்ல பங்கடையாதவங்க இந்த 2ஆம் மரணத்துக்கு போயிடுவாங்க. 2ஆம் மரணம் என்பது நரகம். எல்லா மதங்களும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வேதாகமம், நம்முடைய பைபிள் மட்டும்தான் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்து நண்பர்கள் வணங்குகிற அவங்க சொல்லுவாங்க 7 பிறவின்னு சொல்லுவாங்க. மரணத்துக்கு பின்பு அடுத்த பிறவிலே நான் பண்ணியா பிறக்கணும், மாடா பிறக்கணும், எலியா பிறக்கணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமம் மட்டும் சொல்லுகிறது இதுதான் மனுஷ பிறவி தான் கடைசி. இதுக்கப்புறம் நம்ம ஒன்று பரலோகத்தில் இருப்போம், இல்லைன்னா நரகத்தில் இருக்கும். இதுதான் திட்டம் எழுதப்பட்டிருக்கிற உண்மை. இப்ப இந்த 2ஆம் மரணத்துக்கு யார் போறாங்க பாருங்க? பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். அவிசுவாசினா யாரு?
இயேசுவை பத்தி விசுவாசிக்காத அறியாத. அப்ப இயேசுவை நம்பாதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க நரகத்துக்கு போக போறாங்க. அக்னியும் கந்தகமும் எரிகிற இரண்டாம் மரணத்துக்கு அவங்க பங்கடைய போகிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வந்து சாவறதுக்குள்ள அவனுக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிடணும், சுவிசேஷம் போனோம். அதுக்காக தான் இன்ன வரைக்கும் காத்துங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு இருக்கும். இனி எல்லா இடங்களிலும் டிவி மூலமாக, இல்ல போய் சுவிசேஷம் சொல்றவங்க, டைரக்டா போய் சொல்றவங்க, இல்ல டிவி மூலமா, எது மூலமாக இயேசுவை பத்தி ஒரு மனுஷனுக்கு அவன் சாவத்துக்குள்ள தெரிஞ்சிடும். அது கீழ்ப்படியாம செத்தா தான் நரகத்துக்கு அவங்க போயிடும். வாய்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். இதனாலதான் நம்ம மேல விழுந்த கடமை இருக்குது. நம்ம அருகாமையில் இருக்கிற நம்முடைய இந்து சகோதரர்களுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அவங்க இரண்டாம் மரணத்துக்கு போயிடக்கூடாது. அது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். கடல்ல தண்ணி இருக்கும், தண்ணிக்கு பதில் ஃபுல்லா நெருப்பா இருக்குது. அதுல ஒரு மனுஷனை தூக்கி போட்டா எப்படி வெந்து துடிப்பான் யோசிச்சு பாருங்க. அதுவும் சாதாரணமான நெருப்பு இல்லது, அக்னியும் கந்தகம். கந்தகம் பயங்கரமான வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அதுதான் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே பயப்படுகிறவர்கள் போவார்கள், அவிசுவாசிகள் போவார்கள், அருவருப்பானவர்கள் போவார்கள், கொலைபாதகர் போவார்கள், விபச்சாரக்காரர் போவாங்க, சூனியக்காரர் போவாங்க, விக்கிரகாராதனைக்காரர் போவாங்க, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு முதலாவது உயிர்த்தெழுதல நம்ம பங்கு பெற்றோம்னா இந்த இரண்டாம் மரணத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போ இது இரண்டாம் மரணம். இதுல நம்ம ஒருத்தர் கூட போகக்கூடாது. ஒருத்தருக்கும் நம்ம தகுதியா, அதுக்கு தகுதியாக கூடாது. இந்த இரண்டாம் மரணத்துக்கு முன்பாக உயிர்த்தெழுதல்ல நம்ம பங்கடைய போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையில இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். அததான் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் பாருங்க, இந்த ஒரு ரகசியத்தை சொல்றாரு பவுல் மூலமாக ஆவியானவர் நமக்கு. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எதுக்காக காத்துக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்காக. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மறுபடியும் வரப்போறாரு. அவர் வரும்போது பாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இந்த நித்திரை என்று சொல்லுறது எதை குறிக்கிறது? மரணத்தை குறிக்கும். கிறிஸ்தவம் மட்டும்தான் மரணத்தை என்னன்னு சொல்லுது? நித்திரைன்னு சொல்லு. நித்திரை என்னன்னா தூக்கம். தூக்கம் முடிஞ்சா கண்டிப்பா என்ன பண்ணியாகணும்? எழுந்து. ஆக மரணம் வந்து தூக்கத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றார். அதனால தான் நம்ம எல்லாரும் மரணத்துக்கு பயப்படவே கூடாது. ஏன்னா மரணத்துக்கு பின்பு தான் நம்ம எங்க போக போறோம்? நித்திய வாழ்க்கைக்கு போகிறோம். நித்திய வாழ்க்கைக்கு போகிறோம். நித்திய வாழ்க்கைனா நமக்கு நிலையான வாழ்க்கை. அங்கதான் நம்ம மரணத்துக்கு பின்பு தான் நிலையா வாழ போறோம். இங்க கொஞ்ச காலம், அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் வச்சுக்கோமே. அந்த 100 வருஷத்துலயே எத்தனை சண்டை, எத்தனை முறை கோச்சிங் போயிருது, எத்தனை முறை துட்டு இல்லைன்னு கஷ்டப்பட்டு அழகுது, சொந்தக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிறது, இல்லை புருஷனுக்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு பஸ் ஏறி போயிடுது. நீ எனக்கு இதை செய்யல, அதை போடல, முன்ன கட்டி நான் என்ன பண்ணேன், என்னத்தை நான் அனுபவித்தேன், ஒரு சுகத்தையும் நான் காணலையே, இப்படியெல்லாம் சண்டைங்க, பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 100 வருஷத்துலேயே அடங்கி போகுது. எவ்வளோ போராட்டமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஆனால் நிலையா வாழ போகிறது மரணத்துக்கு பின்பு காலாகாலமா வாழ போறோம். அந்த வாழ்க்கைக்கு போறதுக்கு என்ன பிரயாசப்படுங்கிறோம்? நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய மரணம் இருக்குமானால் நான் உயிர்த்தெழுதல நான் பங்கு பெறணும்,
ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க தான் யாரு? முதலாவது எழுந்திருப்பாங்க. கீழே வாசிங்க, அடுத்த வசனம் 53. எக்காலம் துணிக்கும். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. 52. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். யாரு? மரித்தோர், கர்த்தருக்குள் மரித்தோர். அழிவே கிடையாது. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஆசீர்வாதமான இந்த உயிர்த்தெழுதல் நம்ம உயிர்த்தெழ வைக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உயிர்த்தெழுதலை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14வது வசனம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட. ஹல்லேலூயா. இயேசு எப்படி மரித்து உயிரோடு எழுந்தாரோ, அவரை விசுவாசிக்கிற நீயும் செத்து போனாலும் என்ன பண்ணுவ? உயிரோடு எழுந்திருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். ஆமென். போதும். 3 சைன் இங்க சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வரும்போது ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம் 2, தேவ எக்காலம் 3 சத்தம் பிரதானமா எழுப்புமா கிறிஸ்து வரும்போது. அந்த சத்தம் யாருக்கு தான் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிற உங்களுக்கு எனக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். அடுத்தது கிறிஸ்துவுக்குள் மரித்தார்கள் அவங்களுக்கு தான் அந்த சத்தம் கேட்கும். இப்போ வாசிங்க. ஏனெனில் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பரிசுத்தமா வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து செத்தவங்க, கிறிஸ்துவின் பேர் வச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சு செத்தவங்க இல்லை. கிறிஸ்துவ பேர் எடுத்துக்கிட்டு கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாம வாழ்ந்தவங்க இல்லை. அவங்க எழுந்துக்க மாட்டாங்க. அவங்க எப்போ எழுந்துக்குவாங்க தெரியுமா? 1000 வருட அரசாட்சி முடிஞ்சின்னு பேர் எழுந்துக்குவாங்க. எதுக்கு எழுந்துக்குவாங்க? நியாய தீர்ப்புக்கு எழுந்துக்குவாங்க. நியாய தீர்ப்புக்கு எழுந்து அவங்க செஞ்ச தண்டனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நரகத்துல தான் பங்கு கிடைக்கும். அதுக்கு வசனம் இருக்குது, ஆதாரம் இருக்குது. அதுல தேவனுடைய பின்புல முதல்ல கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் ஆண்டவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, மரணத்துக்கு பின்பு நிலையாய் வாழ்கின்ற ஒரு வாழ்வு. இயேசு வரும்போது உயிர்த்தெழுந்து அவரோடு, இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல்ல. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்களும் பங்கடைகிறாங்க, உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் ஆயிடுறோம். அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம போயிட்டதுனால நமக்கு எந்த மரணத்துல பங்கு இல்லை? 2ஆம் மரணத்துல பங்கு இல்லை. 2ஆம் மரணம் என்பது நரகத்தை குறிக்கிறது, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலை குறிக்கிறது. அதைத்தான்
இந்த மீண்டும் அந்த வெளிப்படுத்தல் 20:6 வசனத்தை முதல் பகுதியை வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? நீங்களும் நானும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கு பெறுகிறோம்னா அந்த ரகசிய வரையிலே நாம் எடுத்துக்கொள்வோமானால் நீங்களும் நானும் பாக்கியவான் பரிசுத்தவான். இப்போ அதுக்காக தான் நம்ம ஆயத்தமாயிருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். அந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் நம்ம பங்கு பெறணும். நாம் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா மரணத்துக்கு பின்புதான் நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு போக வேண்டுமானால் இப்பொழுது நாம் அதுக்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். நீ என்னதான் உலக வேலை செய், நல்லதுதான், சம்பாதி, பணம் தேவைதான். ஆனா பணம் ஆசையாக ஆண்டவரை மறந்து வாழ்ந்தேனா அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நீ பங்கடைய மாட்டேன். கடவுளுக்காக நீ என்ன பண்ணிடுங்கிற நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறேன்? மரணத்துக்கு பின்புதானே நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நான் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டுமே. அப்போ நான் பரிசுத்தவானாய் வாழ வேண்டுமே. நான் பாக்கியவானாய் உலகத்திலே வாழ வேண்டுமே. அவருடைய வார்த்தை தான் நம்ம பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தை வாசித்து கீழ்ப்படுத்தி நாம் நடுங்கி பரிசுத்தமாய் வாழும்போதுதான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைய வேண்டும். அப்போ ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம ஆவிக்குரிய மரணத்தை ஜெயிச்சு ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கின்ற வாழ்க்கை வாழறோம். வயசான பேர் சாகிறது சரீர மரணம். சரீர மரணத்துக்குள்ள நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தோம்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைஞ்சிட்டோம்னா நம்ம இரண்டாம் மரணத்துக்கு நம்ம பார்க்கிறவர்கள் அல்ல. நரகத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். இரண்டாம் மரணம். இங்கே இரண்டாம் மரணம் அக்கினி கடல் நரகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்துல யாரு பேர் எழுதலையோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவான். ரட்சிக்கப்பட்ட உடனே ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் ஆண்டவர் எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம ஒவ்வொருத்தர் பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு. இவன் ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை, மரிச்சாலை அடட்ட வரப்போறான். ஆனா எழுதப்பட்ட பேரும் திருக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்ப தெரியுமா? நம்ம பரிசுத்தமா வாழலன்னா, தேவனுக்கு பிரியமா வாழலன்னா நம்ம பேரு அந்த ஜீவன் உள்ளது என்ன பண்ணக்கூடாது, திருக்கி போடணும். மோசே கூட சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தப்பு பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தருளும், இல்லை என்றால் ஜீவனிலிருந்து என் பெயரை திருக்கி போடுது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பேரு ஜீவன் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. அது திருக்கி போடாமல் நம்ம பார்த்துக்கணும். அவருக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், விசுவாசத்தோடு இருக்கணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையினால அவரோட தினம் பேசிக்கிட்டே இருக்கணும், அவரை நேசிக்கணும். அவர் மேல அன்பு இருந்தா டெய்லி அவரோட கூட பேசணும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட சுத்தமாக பேசுறது வச்சுக்க, இது என்னடா இது அன்பு இருக்கிற மாதிரி அன்பு வெளிப்படாது. அவங்ககிட்ட பேசி அவங்க உறவாடி அவங்களுக்கு என்ன தேவை, எதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவை என்பதை பெற்றோர்கள் அதே போல பிள்ளைகளும் அப்பா அம்மா விசாரிக்கணும். அவங்களோட தேவைகளை சந்திக்கணும், அவங்ககிட்ட பேசணும். அப்போதான் அவங்ககிட்ட அன்பாக இருந்தாங்க. அதுபோல கர்த்தர்கிட்ட அன்பாக இருந்து தினமும் அவருடைய வார்த்தைகளை படிக்கணும், அவரோட கூட பேசணும், அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் மற்றவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது. இதை சரியா செய்த வேதத்தில் இருக்கிற ஒரு நபரை குறித்து நம்ம பார்த்து முடிக்க போறோம். நல்லா கவனிக்கணும். 3 மரணத்தை சொன்னேன். ஒன்று ஆவிக்குரிய மரணம், அது எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அவர் ரட்சிக்கப்பட்டவன்னா அது விடுதலையாகி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும். அதுக்கப்புறம் அவன் பரிசுத்தமாக வாழ்ந்து பாக்கியவானா வாழ்ந்து தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றுட்டான். அவனுக்கு 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, நரகத்துக்கு அவன் போக முடியாது. இங்கே நம்ம அந்த உயிர்த்தெழுதலுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வாசிக்கணும்னா,
வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது 11ஆம் வசனத்துல வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு எழுதப்பட்டிருக்கு. இதை நமக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம பங்கு பெற்றதுனால திருப்பி இயேசு கிறிஸ்துவோட இந்த பூமிக்கு 1000 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து அதுக்கப்புறம் அந்த நாம் செஞ்ச கிரியைகளின்படி பரலோகத்தில் நமக்கு பலன்கள் உண்டு. ஜீவ கிரீடம், மகிமை கிரீடம், வாடாத கிரீடம். இதெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த போது என்னெல்லாம் செய்யணுமோ, எல்லா நன்மைகளை செய்யணுமோ, நற்கிரிகளை செய்யணுமோ, அதுக்கேற்ற பலன்கள் பரலோகத்தில் கொடுக்கப்பட போகிறது. ஜீவ கிரீடம், மகிமை கிரீடம், வாடாத கிரீடம், வெண்மையான குறிகள், தேவனுடைய நம்முடைய நெற்றியிலே அவருடைய நாமம் தரிக்கப்படுறது, வெண்வஸ்திரம் தரிக்கப்படுறது, வெளிப்பட்ட விசேஷத்துல எல்லாம் சொல்லப்படுறது. இதெல்லாம் பரலோகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு, பலன்கள். மற்ற உலக மக்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல இப்போ வாசித்ததுபடி அந்த புஸ்தகத்தில் அவங்க செஞ்ச எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். இந்த உலகத்தில் நம்ம செய்யறதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் ரெக்கார்ட் ஆகிடும். நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதுக்கேற்ற தண்டனை கொடுத்து ஆண்டவர் ஒருவேளை அதுக்கேற்ற பலனை, அதுக்கேற்ற காரியங்களை சொல்லுவார். கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க. மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கான நியாய தீர்ப்பு அடைப்பார்கள். சமுத்திரம் பாருங்களா, இப்போ யார் சிலர் தண்ணியில் ஊற்றி செலுத்துறாங்க இல்லையா, அந்த சமுத்திரம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும். மரணமும் பாதாளம்னா கிறிஸ்துவை ஏற்றுக்காத மரிக்கிறவங்க எல்லாம் பாதாளத்தில் இருக்கிறாங்க. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நிலையான வாழ்க்கை உண்டு. அவரை விசுவாசிக்கிறோம். அவர் விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம். நம்ம இரண்டாம் மரணத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம அங்கே போக மாட்டோம். இன்னைக்கு வாசிக்கிட்ட வேத பகுதியில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு உயிர்த்தெழுதலாக நடக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 11ஆம் அதிகாரம் அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்க. யாரை குறித்து வாசிக்கிறோம்? லாசர் என்ன பண்ணுறாரு? செத்து போகிறாரு. செத்து போய் எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. 4 நாளான லாசருவை இயேசு கிறிஸ்து போய் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பிடுறாரு. இந்த உயிரோடு எழுப்பினதுக்கு முக்கிய காரணமே லாசருடைய 2 சகோதரிகள். வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 17ஆவது வருஷம். இருபதாவது வசனத்தை வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மார்த்தாள் கிட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டான், என் சகோதரன் மரிச்சு. அப்படின்னா எதை காட்டுகிறது? ஆண்டவர் மீது அளவற்ற ஒரு விசுவாசத்தை வச்சிருக்காங்க. ரெண்டாவது, அடுத்தது அந்த அம்மா சொல்லுது, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க கடவுள் கிட்ட, பிதா கிட்ட என்ன கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு தந்துருவார் என்று ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்குது. இப்ப கூட ஒண்ணு இல்லாண்டு, நீங்க தேவனிடத்தில் என்ன கேட்கிறீங்களோ அதை என்ன பண்ணுவார்? தேவர் கொடுக்கும். என்ன நம்பிக்கை?
ஒருவேளை நீங்க உயிரடையணும்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? உயிரடைஞ்சிடும். அதான் அதனுடைய அர்த்தம். மரியாள் மார்த்தல் குறித்து இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். எப்போ? லூக்கா 10:38 அங்க இயேசு இவங்க பெத்தானியால இருக்கிற இந்த மரியாள் மார்த்தல் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவாரு. அப்போ மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறா. மார்த்தாள் மட்டும் என்ன பண்றா? ஏசாமி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. சமைக்கவே இல்லை பாரு, எப்பவுமே உன் பாதத்துல உட்காந்து வசனத்தை கேட்டுருக்குது, சமைக்கவே இல்லை, உதவி செய்யலை, நான் மட்டும் ஒண்டியை சமைச்சுங்கிறேன்னு கஷ்டப்படுது. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 10:41 எடுக்கலையா? தேவையானது ஒன்றே, மரியாள் போதும். அடுத்த வசனம் இருக்கா? இல்லை, பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுங்க, சாப்பாட்டு குறிச்சும் அது குறிச்சும் கவலைப்படுங்கிற. ஆனா மரியாள் வந்து வார்த்தை போதும்னு என் பக்கத்துல உட்காந்து நான் சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிறார் அப்படின்னு கடவுள் வந்து மரியாளுக்கு சொல்ல. அங்க பாக்குறப்போ மரியாள் ரொம்ப நல்லது மாதிரியும், மார்த்தாள் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதது மாதிரியும் நம்ம நினைக்கிறோம். அவள் சமைச்சிருக்கிறா, அவள் தேவனுடைய வார்த்தை கேட்கல அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து லாஸ்ட் உயிர்த்தெழுதல்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுறது மார்த்தாள் தான். இயேசு வந்தாருன்னு கேள்விப்பட்டு உடனே இயேசு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெருவுக்கு ஓடிட்டார். ஓடி போய் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ சம்பாஷணம் பேசுகிறேன், நீங்கள் இங்கே இருந்ததுன்னா அவர் செத்துருக்க மாட்டான், இப்போ கூட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்களோ, நீங்கள் கடவுள்கிட்ட எது கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மார்த்தாளுக்கு. இங்கே மரியாதை இன்னும் வீட்டில் தான் உட்காந்துங்குது, அது வரவே இல்லை. ஆனால் இவன் தான் உடனே வந்து நம்ம இந்த பகுதி வாசிக்கிறோம். அங்கே தான் அவள் எதுவுமே சமைக்கிறவா, ஆண்டுடைய வார்த்தை கேட்கல, அவள் கேட்காதவான்னு நினச்சோம். ஆனால் இவன் தான் வந்து வித்தியாசமாக பேசுகிறாங்க. நீங்கள் இங்கேருந்து நான் செத்துருக்க மாட்டான். ரெண்டாவது சொல்கிறா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் கடவுள்கிட்ட என்ன கேட்குறீங்க அது நடக்கும் அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை பேசுகிறேன். நம்ம கூட என்ன நினைக்கிறோம் தெரியுமா? 24 மணி நேரம் ஜோம் பண்ணியிருந்தால் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். எப்பவுமே ஜோம் பண்ணிக்கணும், உபாசம் பண்ணணும், வீட்டு வேலையை செய்யக்கூடாது. ஒரு ஊழியர் நண்பர் எனக்கு, நாங்கள் ஊழியக்காரன்றதுனால ஊழிய விஷயங்களை பேசுகிறப்போ சொன்னார், எங்கள் சபையில் ஒரு பொண்ணுக்கு நாய் ராத்திரி 12 மணிக்குன்னா, அது 12 மணி ஆனால் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வாசனம் போடும். ராத்திரி எல்லாம் தூங்குறது கிடையாது, வாட்ஸ்அப்பு வாசனம் போட்டுருக்கு. அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டா என்ன சொன்னால், உங்களுக்காக தான் ஜோம் பண்ணுங்கிறேன், நான் காலையிலேயே அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் ஜோம் பண்ணுறேன், ராத்திரியெல்லாம் ஜோம் பண்ணுறேன், நான் வேலை செய்ய முடியாது, குழந்தைங்களை நான் சோறெல்லாம் நீ ஆக்கி வந்தான். இதுவா ஆண்டவர் மேலே வச்சுக்கிற பக்தி, இதுவா ஆண்டவர் மேலே வச்சுக்கிற விசுவாசம்? அதில் இப்படி தான் இந்த மார்த்தாள அங்கே அப்படி பார்க்குறோம். இயேசு பாதத்தில் மரியாதை உட்காந்துங்கிறா, இவ சமைச்சுனுங்கிறா. ஆனால் இங்கே பார்க்குறோம், அவள் சமைச்சுன்னு கூட சரியா ஆண்டவரை பற்றி புரிஞ்சுனுங்கிறா. அல்லேலூயா. அவள் சமைக்கிறா, இந்த வேத வசனத்தையும் உள் வாங்கி இருக்கிறா. இப்படிதான் இருக்கணும். நாம ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உலக உழைப்பையும் நாம் உழைக்கணும், ஆண்டவருக்கு ஏற்ற நேரத்தை நாம் கொடுக்கணும். இது ரெண்டும் செய்யணும். 24 மணி நேரம் ஜபமே பண்ணிட்டு பைபிள் படிச்சுருந்தா சோறு கிடைக்கிறது. உழைப்பும் உழைக்கணும், ஆண்டவர் கொடுக்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்து. உழைப்புக்காக நம்ம வயிற்று பிழைப்புக்காக நம்ம 8 மணி நேரம் உழைக்கிறோம். தேவ சமூகத்திலையும் நம்ம காத்திருக்கணும். உழைப்பையும் மறந்துடக்கூடாது, ஆண்டவரையும் மறந்துடக்கூடாது. உழைப்பு ஒன்றா கூட மறந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஒரு காலம் மறக்கக்கூடாது. மறந்துடுறா என்ன அர்த்தம்? சில நாள் வேலைக்கு போகலன்னா கூட ஆலயத்துக்கு தேவனை தேடுற நாட்களை நம்ம மறந்து விடவே கூடாது. அது இங்கே இந்த மார்த்தாள் அங்கே நல்ல பங்கு அவர் தெரிஞ்சுக்கலன்னா கூட வீட்டு வேலை செய்துக்குன்னே வசனத்தை மேலே அக்கறை இருந்துக்கிறாங்க மார்த்தாள். அதான் சொல்ற, நீங்க இங்கிருந்தா செத்து இருக்க மாட்டாங்க என் சகோதரன்.
ரெண்டாவது சொல்றா, இப்ப கூட நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது உனக்கு தருவார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு 23வது வசனத்துல, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பார்த்தீங்களா, இங்க மார்த்தாளுக்கு இன்னும் ஆழமான சத்தியம் தெரியுது. நமக்கு நாளைக்கு உயிர்த்தெழுதல் மரியாள் மார்த்தாள் வாழ்ந்த காலத்துல புதிய ஏற்பாடு இருந்துச்சா? இல்லை. அப்போ அவளுக்கு சொன்ன அந்த சத்தியத்தை காதுல வாங்கி வச்சுக்கின்னு, உன் சகோதரன் உயிர்த்தெழுப்பான் இயேசு சொல்றப்போ என்ன சொல்றா, உயிர்த்தெழுதல் நடக்கும் போது அப்போ அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். என்ன சத்தியம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பத்தி அந்த மார்த்தாள். அதனால நம்ம யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. நம்ம கோயிலுக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், இங்க வராதே சிலர் வீட்டில் பைபிள் படிச்சுக்கிறாங்க. சரிமா உங்களுக்கு, அவங்க இங்க வரல ஆனா தவறாம பைபிள் படிக்கிறாங்க ஒரு சிலர் நம்ம ஊர்ல. நம்மளை விட அவங்க பெட்டர் நினைக்கிறாங்க. அவங்க இங்க வரல அன்பாகிறாங்க, அவங்க இங்க வரல உண்மையா இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல, ஒரு சிலர் சொல்ற. அவங்க ஆலயத்துக்கு வந்து தேவன் ஆராதிக்கலாம், ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு தகுதிய மறைமுக கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு வாழ்ந்துங்கிறாங்க ஒரு சிலர். அது போலதான் இந்த மார்த்தாள். நல்ல பங்கு தெரிஞ்சுக்கலன்னு ஆண்டவரே சொன்னாங்க. இங்கே உயிர்த்தெழுதல எவ்வளவு பெரிய விசுவாசம் மார்த்தாள் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். மார்த்தாளை போல 2 காரியத்திலும், உலகத்து வேலைகளிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் நன்றாக அறிந்து கொண்டால்தான் வருகையில நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இவ சொல்றா, ஆமாண்டவரே கடைசி நாள்ல உயிரோடு எழுந்திருப்பாருங்க எல்லாருமே, அப்போ என் தம்பியா இருக்கும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை நோக்கி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இங்க 2 விதத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இது புரியுதா உங்களுக்கு? என்னை சரி, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிரோடு எடுத்து போறாங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்னா, அப்போ உயிரோடு இருந்து நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு மரணமே இல்லை. எந்த மரணம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? 2ஆம் மரணத்துக்கு நம்ம சம்பந்தமே இல்லை, அது விடுங்க. இல்லை, அது நாங்கள் நம்ம வாசம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் ஆகிடும். ஒருவேளை இப்போ ஆண்டவர் வராருன்னு வச்சுக்கலாம், உயிரோடு விசுவாசிக்கிற நம்ம சரீர மரணத்துக்கு போகாம என்ன பண்றோம்? மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட. அதான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் அறியாமலும் இருப்பான்ன்றது அதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதா? இப்போ புரியுதுங்களா? ஆமா, மறுரூபம் ஆயிடுவான் அவன். கிறிஸ்து ஒருவேளை இப்போ வந்தாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ வராருன்னு வச்சுக்கலாம், நாம் எல்லாரும் சரீர மரணத்துக்கு நம்மளை புதைக்கிறதுக்கு முன்னாடியே, சரீர பிரகாரமா சேர்ந்து நம்ம மண்ணில் புதைக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு மறுரூபமாகி தேவனுடைய சாயல்ல போறதை பத்தி தான் உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். அதான் அவனுடைய அர்த்தம். அவங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த மார்த்தாளத்துல நல்ல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் தான் பாருங்க, இவங்க சொன்னபடியே இப்போ கூட நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும். ஆண்டவர் வராரு, லாசரு உயிரோடு எழுப்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே நம்முடைய நம்பிக்கையும் இந்த விசுவாசம்ன்றது நமக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிச்சு தெரியும். சில விசுவாச முடிவை நீங்களும் இயேசுவும் தான் சம்மந்தம் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. புருஷனுடைய விசுவாசத்தை முழுசா ஒரு புருஷனுக்கும் கடவுளுக்கு இருக்கிற விசுவாசத்தை மனைவி அறிஞ்சிக்க முடியாது, ஓரளவுக்கு தான் அறிஞ்சிக்க முடியும். தனிப்பட்ட விதத்திலே நாம் தேவன் மீது எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குது நமக்கு கடவுளுக்கு தான் தெரியும். அப்போதான் அந்த தைரியமும் அந்த வைராகியம் நமக்கு வரும். சில நேரங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்ம நான் முடிவு பண்ணிட்டேன், கடவுளுக்கு செய்வார்.
செஞ்சே முடிப்பார். அல்லேலூயா. இவனுடைய விசுவாசத்தின்படியே இதே தான் மார்த்தாள் கூட அதான் சொல்லிச்சு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா செத்திருக்க மாட்டான்னு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் வாசனம், அங்கே சூனேமியாள் நல்ல ஒரு பெண். அந்த அம்மா எலிசா தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், அந்த ஊருக்கு போறப்பெல்லாம், இந்த சூனேம் என்ற ஊருக்கு போறப்பெல்லாம் அந்த அம்மா கணம் பொருந்திய ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க நேரத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புமா எலிசா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொல்லுது, ஐயா இந்த தீர்க்கதரிசி பரிசுத்தவார், இவர் நம்ம வீட்டு மேலே ஒரு ரூம் கட்டி கொடுத்துடலாம், அங்கே கட்டில் சேரு எல்லாத்தையும் போட்டு ஒரு வழுக்கு ஒன்று வச்சிடலாம், எப்பெல்லாம் இந்த தேவ மனுஷன் வர்றாரு அவர் என்ன பண்ணிட்டுங்க தங்கிட்டு போட்டப்பா. அந்த சூனேமியால் தான் பண்ணுறாங்க. உடனே அவங்க வீட்டு மேலே ரூம் போட்டுடுறாங்க, ரூம் கட்டி கொடுத்துட்றாங்க. இந்த தீர்க்கதரிசி அங்கே வரப்பெல்லாம் அந்த வீட்டில் தங்குறாரு. ஒரு நாள் கேஎஸ் கூப்பிட்டு சொல்கிறாரு, எலிசா ஏப்பா நமக்கு வரப்பெல்லாம் இந்த அம்மா நல்லா கவனிக்குது, இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நன்மை எதனா இருக்குதா, இவங்களை குறித்து இவங்களை தேவையை குறித்து நான் ராஜா கிட்ட அதிகாரி கிட்ட எதனா பேசணுமா, கொஞ்சம் அந்த அம்மா கேளு அப்படின்னு கேஎஸ் கிட்ட சொல்கிறார். கேஎஸ் போய் கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எல்லாரும் மத்தியிலும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பரவாயில்ல, எனக்கு எந்த குறையும், எதை பற்றி நீங்கள் பேசுகிற அப்படி சொல்லுது. கேஎஸ் வந்து சொல்கிறான். அப்போ என்ன நம்ம செய்ய, இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும். கேஎஸ் சொல்கிறா, அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. அப்படியா? உடனே தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த அம்மா கூப்பிடுங்க. கூப்பிட்டு இன்னும் ஒரு வருஷத்தில் உற்பத்தி காலம்னா ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு என்ன ஆகும், ஒரு குழந்தை பிறக்கும். அந்த அம்மா சொல்லுது, மானா என்ன விஷயம்னா அவங்க கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, அவங்க வீட்டுக்காரும் வயசானவர் ஆகிட்டாருன்னு அவங்க பைபிள் சொல்லுது. ஆனாலும் தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுது, குழந்தை பிறகுது, குழந்தை வளருது. அப்பா கூட வயல்வெளியில் இருக்கிறப்ப திடீர்னு அந்த குழந்தை தலைவலின்னு சொல்லுது. அப்பா என்ன பண்ணுறாரு, அப்பா வேலைக்காரங்களை கூப்பிட்டு அம்மா கிட்ட போய் விட்டுரு. அம்மா கிட்ட போய் மத்தியானத்துக்குள்ள அந்த குழந்தை என்ன ஆகுது, செத்து போகுது. அங்கே தான் அந்த சூனேமியாள் அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை ரொம்ப அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. செத்து போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, யாருக்குமே சொல்ல, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் எலிசா படுக்கார கட்டில் மேலே ரூமில் கட்டில் போட்டு கூட்டிக்கின்னு கீழே வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு ஆள் அனுப்பு, நான் வந்து தீர்க்கதரிசிக்கிட்ட போனோம், கழுதை அனுப்பு, ஒரு வேலைக்காரன் அனுப்பு. அவன் சொல்லி அனுப்புகிறான், இன்னைக்கு என்ன ஓய்வு நாளும் இல்லை, அமாவாசை இல்லை, இன்னைக்கா நீ ஜபம் இல்லை, நீ எனக்கு இல்லை நான் பார்க்கணும். புருஷனை கூட செத்து போன குழந்தைய சொல்லலை, நல்லா கவனிக்கணும். யாருக்குமே சொல்லலை. அவங்க நம்பிக்கை பாரு. எனக்கு குழந்தை கொடுப்புன்னு சொன்னார், நேராக அவர்கிட்ட தான் நான் போக போகிறேன். நேராக போய் அவர் காலு கட்டி பிடிச்சி அழுது கேஆர்சி ஒதுக்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, பாப்பா ஒதுக்காதுப்பா, எதுவோ இவளுக்கு சம்பவம் நடந்து போய் கடவுள் எனக்கு சொல்ல மறந்துட்டாரு. அப்போ சொல்கிறா, நான் குழந்தை கேட்டேன் நான் உன்னை, நீங்களே தானே தருவீங்க, அதன்படியே குழந்தை பிறந்துச்சு, இப்போ செத்து போச்சு. உடனே எலிசா என்ன பண்ணார், அதுக்கு தடியை கொடுத்து அனுப்புகிறாரு. கேஎஸ் கிட்ட தடியை எடுத்துன்னு போய் குழந்தையினுடைய முகத்து மேலே வை, அவனை இன்னும் அனுப்புகிறான். அவன் போயின்னுங்கிறான். இந்த அம்மா, நான் அவனை விட மாட்டேன், நீ தான் வந்து என் குழந்தைக்காக ஜோம் பண்ணணும், விடமாட்டாங்கன்னு சொல்லுது. சரிட்டு போகிறாரு. போனால் குழந்தை மேலே செத்து கிடக்கு. இந்த அம்மா மேலே விடுவதில்ல, மேலே இந்த கேஎஸ் எலியா 2 பேரும் அந்த குழந்தைக்காக ஜோம் பண்ணுறாங்க. அந்த குழந்தைய மேலே படுக்கிறார். படுத்து இந்த கையோட வாயோட கண்ணோட காலெல்லாம் அந்த குழந்தை மேலே படுத்து அந்த குழந்தைக்கு சூடு உண்டாது. திருப்பி கொஞ்ச நேரம் பொறுத்து ஏழு வளர்த்து அந்த குழந்தை மேலே படுக்கிறாரு. ஜோம் பண்ணிட்டு அந்த குழந்தை மேலே படுக்கிறாரு. குழந்தைக்கு உயிர் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி அந்த அம்மாவுடைய விசுவாசம் பாருங்க. அந்த அம்மாவுடைய விஷயம் யாருக்குமே சொல்லலை. மரண செய்தியை தேவனுடைய ஊழியக்காரன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, தேவனுடைய ஊழியக்காரனை ஆனர் பண்ற அந்த விஷயத்தை பாருங்க. யார் தேவனுடைய ஊழியக்காரர்களை மதிக்கிறாங்களோ, ஊழியக்காரர்களை நேசிக்கிறாங்களோ, அவனுடைய குறைவு நிறைவாக்கப்படும். 2வது, அவனுடைய ஜெபங்கள் அந்த அம்மா விரும்பல, ஆனாலும் தீர்க்கதரிசியா பார்த்து அந்த குழந்தைய கடவுள் மூலமாக அந்த அவங்க குடும்பத்துக்கு கிடைக்குது.
சரி, அந்த ஆசீர்வாதம் இழந்து போனாலும் திருப்பி செத்து போனாலும் உயிரோட எழுது. அல்லேலூயா. ஆகவே இந்த சூழ்நிலை விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். எதுவுமே சொல்லாம, புருஷனும் கூட மரண செய்தி சொல்லாம கடவுளால முடியும்னு அவங்க நம்பினாங்க. இந்த ஊழியக்காரனால முடியும், இவன் ஜெபம் பண்ணி ஜீவனை கிடைக்குன்னா அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் காரியம் நடக்குது. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கும். நம்ம கடவுள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை நாம் எழுந்து போகக்கூடாது. நமக்கு வியாதி வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், கவலையே படாதீங்க. சங்கீதம் 90 நம்ம வாசிக்கிறோம், நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே கிருபையாளங்களை திருப்தியார். அவர் நினைச்சா எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் அற்புதத்தை உயிரோட எழுப்பி செய்தது இன்னொருத்தர் தீர்க்கதரிசி. யாரு? பழைய ஏற்பாட்டில் எலியா. சாரி பார்த்து வீட்டில் அந்த அவன் குழந்தையும் செத்து போகுது, அவனையும் ஜெபம் பண்ணி எலியா உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் உயிரோட எழுப்பினாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட 4 நாளான லாசருவை உயிரோட எழுப்பின ஆண்டவர். தான் செத்ததையும் தேவன் 3ஆவது நாள் அவரை உயிரோட எழுப்பினாரு. அவங்களும் மட்டும் இல்லை, உலகத்தில் பிறந்த அத்தனை பேரையும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உங்களையும் எங்களையும் என்னையும் மரித்தாலும் உயிர்த்தெழுதலில் அவர் பங்கடைய செய்வார். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் அனைவரும் பங்கடைவோம், கடவுளுக்காக வாழ்வோம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக நம்பிக்கையோட கடவுள் மீது வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம் நீங்களும் நான் யோசித்து பார்க்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவனுக்கு 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அவன் 2ஆம் மரணம் அவனை தொடாது. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலில் அவர் வருகையில் நீங்களும் நானும் பங்கடைய வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி அவர் மேல உறுதியாக இருப்போம். பாக்கியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரிக்கும் போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறுவோம். 2ஆம் மரணம் நமக்கு சம்பந்தம் இருக்கார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மரியாதை போல, சூனேமியாலை போல நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் நாம் வாழ நம்ம ஏற்படும். நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உம்மீது நம்பிக்கையாக இருக்க ஆண்டவரே, உம்மீது வைத்திருக்கிற கிறிஸ்துவில் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் எங்களை உயிரிழக்க செய்கிறது. அதில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்து கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எழுந்து நின்று நாம் அனைவரும் என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவா என்னை நடத்துகின்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை